இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. கூகுள் சர்ச்லயோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அவங்க ஸ்க்ரீனில் டைப் அடிக்க முடிஞ்சா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு போட்டு ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வரும். அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணலாம் உங்களுக்கு உடனே கிடச்சிடும். அது ஒரு முதல் லிங்கே வரும். இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க அந்த கோர்ஸை அந்த வீடியோஸ் இருக்கும், கோர்ஸ் ஃபுல்லாக பண்ணணும், அசைன்மெண்ட் வரும், அசைன்மெண்ட் பண்ணணும், அப்புறம் எக்ஸாம் என்ன எக்ஸாம் எழுதிக்கலாம். இது மாதிரி ஒரு 4 எக்ஸாம் அவங்க முன்னாடியே எழுதினாங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் மோடும் வந்துடும். ஓகே, இவங்க எத்தனாம் வகுப்பு வரைக்கும் படித்தவங்க? அதாவது 5ஆம் வகுப்புன்னு சொல்லியிருந்தோம். 5ஆம் வகுப்புக்கு மேலே எத்தனாம் வகுப்பு வரைக்கும்? எத்தனை வேணாம். இப்போ நாங்கள் ஆக்சுவலாக எங்கள் ரிசர்ச் ஸ்காலர்ஸே அது பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அது 5ஆம் கிளாஸுக்கு அப்புறம் எப்போ வேணால் நீங்கள் அதை பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒரு பிரெயினுக்கு எக்ஸசைஸ் தான். ஓகே சார், இன்னைக்கு வந்துட்டு நிறைய மாணவர்கள் நிறைய பேர் இன்ஜினியரிங் தான் எடுக்கிறாங்க. இன்ஜினியரிங்கில் வந்து ட்ரிபிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் எடுக்கிறாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் துறையில் இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், மாணவர்கள் வரக்கூடிய எதிர்காலத்தை திட்டமிட்டு இப்போ என்ன கோர்ஸ் எடுக்கலாம்? எல்லா கோர்ஸும் எடுக்கலாம். இதுக்கு நான் முதல் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் வந்து இன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்தூரை நான் வச்சு நான் இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டை காத்தது பல இப்போ வெப்பன்ஸ் இருந்திருக்கு, பல ட்ரோன்ஸ் இருந்திருக்கு. அந்த ஒரு ட்ரோனோ ஒரு வெப்பனோ நீங்கள் பண்ணணுன்னா அத்தனை இன்ஜினியரிங்கும் தேவைப்படுது. அந்த இதில் மெக்கானிக்கல் இருக்குது, மெட்டலர்ஜி இருக்குது, ஏரோஸ்பேஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஏன்னா ப்ரிசைஸாக அடிக்கிறதுக்கு, கம்யூனிகேஷன் இருக்குது, நேவிக் சேட்டலைட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் இன்றைக்கி நாட்டை காத்தது எல்லா அது இங்கேருந்து லான்ச் பண்ணுறதுக்கு சிவில் இன்ஜினியரிங் தேவை. இன்றைக்கி நாட்டை காத்தது வந்து எல்லா இன்ஜினியரிங்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒண்டி இல்லை, ஏஎம்எல் ஒண்டி இல்லை. நான் இது பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நீங்களும் நானும் மாஸ்க் இல்லாமல் தைரியமாக இப்போ பேசுகிறது யாருனால? பயாலஜிக்கல் சயின்டிஸ்ட்னால இல்லையா? அவங்க தானே வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. எங்கள் ஐஐடி மெட்ராஸ் லிஸ்ட்டில் பார்த்த எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முதல்ல இருக்கும், பயாலஜிக்கல் சயின்ஸ் கடைசியில் இருக்கும். இன்றைக்கி உலகத்தை காப்பாற்றின ஒரு சயின்ஸுக்கு இன்றைக்கி மாணவர்கள் அதை கடைசி ப்ரிஃபரன்ஸாக போகிறாங்க. அதுதான் இந்த சாய்ஸஸ் வந்து இன்ஃபார்ம்டு சாய்ஸஸாக இருக்கணும். அதனால் இப்போ குறிப்பாக இப்போ ஜேஇ அட்வான்ஸ் நாளைக்கு ஜேஇ அட்வான்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், நாளைக்கு ஜேஇ அட்வான்ஸ் பரீட்சை. நாளைக்கு ஜேஇ அட்வான்ஸ் எழுதுகிற மாணவர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அது ரேங்க்கெல்லாம் பார்க்காதீங்க, எது கிடைச்சாலும் அந்த இன்ஜினியரிங் ரொம்ப ஒஸ்டி. இன்றைக்கி அதெல்லாம் எல்லாம் தேவை. இதுக்கு நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஓகே சார், பேசலாம். நேர் இருக்காங்க சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், என் பேர் அபர்ணா. சொல்லுங்க அபர்ணா மேடம், உங்களுடைய சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். நான் சென்னையில இருந்து சார் பேசுறேன். சரிங்கம்மா. என் டாட்டர் வந்து இந்த டேட்டா சயின்ஸ் குவாலிஃபிகேஷனுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஓகே. இப்ப வந்து அவங்க +2 முடிச்சிட்டாங்க. இப்ப ரெகுலர் காலேஜ் போறாங்க, பிஇ. இப்ப ரெகுலர் காலேஜ் வந்து 6-6ங்கிற மாதிரி இருக்கிறதுனால பண்ண முடியுமா ரெண்டுத்தையும்? எனக்கு வந்து ஐஐடி சர்டிபிகேட்டுங்கிறதுனால அது ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனா அவங்கள எவ்வளவு ப்ரெஷரைஸ் பண்ற மாதிரி இருக்கும், அது ரெண்டும் மேனேஜ் பண்ண முடியுமா? பண்ணா என்ன வேலை வாய்ப்புகள்? நல்ல ஒரு கேள்வி, ஒரு பெற்றோரா இருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், நல்ல கேள்விதான். அதை வந்து மேனேஜ் படிக்கிறதுல இருக்கு. அவங்க என்ன பிஇ படிக்கிறாங்க தெரியல. பிஇ வந்து அவங்களும் அதுவும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருந்தால் இந்த 2 சப்ஜெக்ட்லேயும் கொஞ்சம் காமன் இருக்கும். டேட்டா சயின்ஸ் வந்து அவங்களுக்கு எல்லா துறைகளுக்கும் இன்றைக்கி தேவை. அதாவது நான் மெக்கானிக்கல் பண்ணாலும் சரி, அதாவது ஒரு ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன், ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரிக்கு. அவர் திடீர்னு ஒரு 4-5 பேர் வந்து, சார் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன பாருனேன், நான் தான் ஐஐடி மெட்ராஸில் டேட்டா சயின்ஸ் படிக்கிறோம், ஏன் படிக்கிறேன்னு கேட்டேன். இன்றைக்கி இன்ஜின் ஃபைன் டியூனிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ டேட்டா வருது சார், இதை வச்சு நாங்கள் ஃபைன் டியூன் பண்ணால் 1 மாதம் பண்ணுறத நாங்கள் 1 வாரத்தில் பண்ண முடியுது, டேட்டாவை அனலைஸ் பண்ணி குயிக்காக. ஸோ ஒவ்வொரு துறையிலையும் இன்றைக்கி டேட்டா சயின்ஸ் தேவை. காமர்ஸ் படிக்கிறவங்களுக்கு டேட்டா சயின்ஸ் தேவை, சிஏ படிக்கணும்னா டேட்டா வேணும் இருக்குது, இன்றைக்கி ஆடிட் பண்ணுறோன்னா டேட்டா வேண்டியிருக்கு, இன்றைக்கி கம்ப்ளீட் பேங்க்கே டேட்டா வச்சு தான் ஓட்டுறாங்க, பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் இன்றைக்கி டேட்டா வச்சு போட்டுறாங்க. அதனால் டேட்டா சயின்ஸ் எல்லா துறைகளுக்கும் தேவை. அதனால் இவங்க வந்து அப்புறம் 2வது இதை அந்த 3-4 வருஷம்னு வச்சுருக்கோம், 4 வருஷத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறது இல்லை, ஏதோ அவங்களுக்கு 5-6 வருஷத்துக்குள்ள முடிக்கலாம். ஸோ அவங்க பிஇ படிச்சுட்டே கொஞ்சம் கொஞ்சமாக இதை கிளியர் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இது வந்து மல்டிபிள் எக்ஸிட். இது அதாவது முதல் வருஷம் படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளில போயிடலாம், 2 வருஷம் பண்ணி டிப்ளமா வாங்கிட்டு வெளில போகலாம், 3 வருஷம் பண்ணி பிஎஸ்சி வாங்கிட்டு வெளில போயிடலாம், 4 வருஷம் பண்ணி பிஎஸ் வாங்கிட்டு வெளில போகலாம். அதனால் இப்போ 4 விதமாக எக்ஸிட்டும் இருக்குது. ஸோ அவங்க எவ்வளோ முடிவுறதோ படிச்சுக்கிறது நல்லது.
ஓகே சார். இன்னும் அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு பெற்றோராக இருந்து ப்ரெஷராக இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுடைய ப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் மெதுவாக பண்ணலாம்னு சொல்கிறேன். நீங்கள் 4 வருஷத்துக்குள்ளே முடிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. கட்டாயம் கிடையாது. 5, 6, 7 வருஷம் மட்டும் பண்ணலாம். அது மெதுவாக பண்ண டைம் எடுத்துக்கலாம். ஓகே சார். அடுத்தடுத்து காலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம் சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? இணைப்பில் வந்துட்டீங்க நேர், பேசலாம். கொஞ்சம் டிவி பார்க்காம பேச முடியுமா? வந்துட்டீங்க சார், சொல்லுங்க சார். எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த கோர்சஸ் இல்லாம மத்த என்ன கோர்சஸ் வந்து இப்போ ஃபியூச்சர்ல வந்து ஸ்கோப் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நல்ல சார், நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில சார் சொல்லுவாங்க. அடுத்த நேயர் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார், சேலத்துல இருந்து நடராஜன் பேசுறேன் சார். நடராஜன் சார், சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன சார்? சார் வணக்கம். சார்கிட்ட வந்து சார் இந்த சிவில் ரோபோட்டிக் படிச்ச வேல்யூ இருக்குன்னு சொல்லி சொன்னாரு, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் சார்ட்ட கேட்கலாட்டு சார். சிவில் ரோபோட்டிக்ஸ். ஆமா சார். ஓகே, நல்ல சார், உங்களுடைய கேள்வி புரிஞ்சது. அடுத்த நேயர் சார். அடுத்த நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நேர் இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன சார்? சார் எங்க சன் வந்து 507 மார்க் எடுத்திருக்காரு. எவ்வளவு சார்? 507? மேத்ஸ் குரூப். ஓகே சார். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு அவருக்கு ஆசை இருக்கு. சரிங்க சார். இப்ப ஐஐடில வந்து ஜேஇ எக்ஸாம் எழுதாம இருக்கிறோம். இப்ப எக்ஸாம் எழுதாம ஏதாவது ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க, ஜேஇ எக்ஸாம் எழுதல, வேற பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுக்கணும்னு அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். 96 மார்க்ஸ் அதுல ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஓகே சார், ஓகே சார். ஜேஇ எக்ஸாம் எழுதாம ஐஐடில ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நல்ல சார், உங்களுடைய கேள்வியும் புரிஞ்சது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, சார் ஒட்டுமொத்தமா பதில் சொல்லுவாங்க சார். நிச்சயமா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே சார், அந்த நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டு நம்ம 3 நேரம் வந்திருக்காங்க. முதல் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. நீங்க எல்லா இன்ஜினியரிங் எடுக்கலாமான்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ஒரு வாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாமா, எந்தெந்த துறையில வாய்ப்பு இருக்கு, எப்படி? எல்லா துறைகளிலும் வாய்ப்பு இருக்கு. முதல் நேயருக்கு சொல்றேன், அதுக்கு தான் திருப்பி ஆப்ரேஷன் சிந்தூரை சொன்னேன். ஏன்னா அவ்வளவு இன்ஜினியரிங் சேர்த்து தான் இன்றைக்கி இந்தியாவை காப்பாற்றிருக்கு. அதனால் எந்த துறையை வேணால் எடுத்துக்கலாம். எல்லா துறையிலையும் இன்னைக்கு கட்டுமான வேலை, இன்னைக்கு சிவில் இன்ஜினியரிங் யாரோ ஒருத்தர் கேட்டார், அடுத்த நேயர் சிவில் ரோபோட்டிக்ஸ். சிவில் இன்ஜினியரிங் இன்னைக்கு வந்து நம்ம உன்னத பாரதம் 2047 நம்ம பார்க்குறது, இந்த நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு போடணும், பில்டிங் கட்டணும், எவ்வளவோ தேவை இருக்குது நமக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய தொழில்நுட்பம் தேவைப்படுறது. கன்வென்ஷனலாக அது மாதிரி வீடு கட்டி போடுறதுக்கு முன்னாடி புது மாதிரியான வீடுகள் கட்டுறதுக்கு எப்படி இது மாதிரி தேவைப்படுது, நிறையா பாலிசிஸ் கொண்டு வரதுக்கு தேவைப்படுது. அதனால் நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் தேவை, நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவை. நல்லா படிக்கணும். இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், அதாவது இந்த சிஜிபிஏன்னு இருக்கு, அதாவது 10க்கு 8 வாங்குகிற பசங்க, 8னா அந்த பி கிரேட், ஆவரேஜ், கிளாஸ் ஆவரேஜ் அண்ட் அபவ் ஆவரேஜ் 8 சிஜிபிஏ வாங்குவாங்க. புரியுதா? அந்த 8 சிஜிபிஏ வாங்கணும். அந்த அளவுக்கு நல்லா உழைச்சி படிக்கணும். உழைச்சி படித்தா வேலை நிச்சயம் கிடைக்கும். அது வந்து எல்லாரும், அதனால் எந்த துறை கிடைத்தாலோ அதை மனசில் அந்த துறை மேலே ஒரு காதல் வந்து அதை படிக்கணும். அதான் என்னோட ஆசை. அது வந்து ஏதோ கடிச்சுடுத்தேன்னு படிக்கக்கூடாது. எந்த துறை இருந்தாலும் ஆசையோடு படித்தா நிச்சயமாக வர முடியும். சிவில் ரோபோட்டிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இன்னைக்கு வந்து வேகமாக ஃபாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு பெருசாக. அதில் வந்து நாங்கள் இப்போ ஐஐடியில் 3D பிரிண்டிங் பண்ணுறோம். வீடையே 3D பிரிண்ட் பண்ணிடுறோம். பிரிண்டரை போட்டு நாங்கள் வந்து கேட் டிசைனை பிரிண்டருக்கு கொடுத்தா அது அழகாக பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது. அது மாதிரி வெளியில் அந்த பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து அசம்பிள் பண்ணிடுறோம். அது மாதிரி வேகமாக குயிக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு பெரிய பில்டிங், இப்போ பெருசாக பில்டிங்ஸ் வரத்தே 5 வருஷம் 10 வருஷம் கட்டினா அந்த ப்ராஜெக்டே முடிஞ்சு போயிடும். அதனால் நம்ம வந்து வேகமாக கட்டுறதுக்கு நிறையா இது இருக்குது. அதே மாதிரி நுணுக்கமாக கட்டுறதுக்கு, ஸ்ட்ரென்த் மானிட்டர் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் சிவில் ரொபோட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. அதனால் அந்த சிவில் ரொபோட்டிக்ஸ் அவர் படித்தாங்கன்னா, நல்லா படித்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். 3வது என்ன கேள்வி? அவங்க மகள் வந்து 507 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. 507 கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு கெமிஸ்ட்ரி படிக்க வைங்க. இன்றைக்கி கெமிஸ்ட்ரிக்கு பெரிய லெவலில் இன்றைக்கி ஒரு 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 இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் பேட்ரி, அதோட பேசிக் வந்து கெமிஸ்ட்ரி தான். அதே மாதிரி இன்றைக்கி ஏரோஸ்பேஸில் இன்றைக்கி அம்யூனிஷன் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாமும் இன்றைக்கி வந்து ஃபியூயல் எல்லாமே கெமிஸ்ட்ரி தான். இன்றைக்கி நிறையா இந்த கார்பன் கேப்சர், அதாவது எல்லா நேயர்களும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது
வாழ்க்கையில் நம்ம இன்னொரு அடுத்த சந்ததியருக்கு இதே மாதிரி ஒரு சுகமோ இதை விட இன்னும் பல மடங்கு அதிகரித்த ஒரு சுகத்தையோ நம்ம கொடுத்து அது மாதிரி ஒரு உலகத்தை விட்டுட்டு போவோமா அப்படிங்கிறது அந்த சஸ்டைனபிலிட்டியோட இது. நம்ம இன்றைக்கி எலக்ட்ரிக் இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது. இதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு இதே ஏர் கண்டிஷனோடு இருக்க முடியுமா, இத்தனை பவர் இருக்குமா, எனர்ஜி இருக்குமாங்கிறது தான் இதுதான் சஸ்டைனபிலிட்டியோட இது. எல்லா நேயர்களும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கோல் இருக்குது. அந்த 17 கோலையும் படிக்கணும். அந்த 17 கோல்லையும் ஒவ்வொன்றுத்துலேயும் இப்போ வந்து கார்பன் கேப்சர், இத்தனை கார்பன் தான் எமிட் பண்ணணும், நெட் ஜீரோ ஆகணும், வாட்டர் எப்படி தான் கன்சியூம் பண்ணணும், கிளைமேட்டுக்கு இந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன் பண்ணணும், எல்லாருக்கும் படிப்பறிவு கொடுக்கணும், பாவர்ட்டியை ரிமூவ் பண்ணணும், ஹங்கரை ரிமூவ் பண்ணணும். இது மாதிரி 17 கோல் இருக்குது. அதில் பல கோல்ஸில் அதோட பேசிக்காக ஒரு டெக்னாலஜி, க்ளீன் வாட்டர் கொடுக்கணுன்னா கெமிஸ்ட்ரி தேவை. ஸோ கெமிஸ்ட்ரிங்கிறத அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டால் நிச்சயமாக படிக்க சொல்லுங்கள். அதே அந்த கெமிஸ்ட்ரி படிக்கிற சமயத்திலேயே எங்களோட டேட்டா சயின்ஸ், எங்களோட எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை எடுத்து பிஎஸ் டேட்டா சயின்ஸ் வந்து டேட்டா சயின்ஸும் கெமிஸ்ட்ரியும் சேர்ந்ததுன்னா ஒரு டெட்லி காம்பினேஷன். ஓ சார், நல்லது சார். தொடர்ந்து பேச இன்னொரு நேயர் இருக்காங்க சார். நேயர் வணக்கம், உங்களுடைய பேர், எங்கேருந்து பேசலாம்? நேயர் இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். சார் வணக்கம் சார், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா சார்? சரவணன் சார். சரவணன் சார், நல்லது சார். உங்களுடைய சந்தேகம் என்ன சார்? சார் வந்து இப்போ என் மகன் பிடெக் படிக்கிறாரு சார். சார் பிடெக் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அதோட நம்ம வந்து ஐஐடியில் இந்த கோர்ஸை படிக்க முடியுமா சார்? நீங்க சொன்ன இந்த டேட்டா சயின்ஸ். பிடெக்ல என்ன சார் படிக்கிறாங்க? பிடெக் மெக்கானிக்கல் சார். சரிங்க சார், சரிங்க சார். நல்ல சார், உங்க கேள்வி புரிஞ்சது சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் சார், நான் சேலத்திலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய பேர் தெரிஞ்சுக்கலாமா சார்? என் பேர் ராஜாங்க. ராஜா சார், சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன சார்? சார், அந்த ஐஐடி மெட்ராஸ் என்ஐடியில படிக்கிறதுக்கு இப்ப எங்க பாப்பா இப்ப 10வது படிக்கிறீங்க சார். சரிங்க சார், நல்லது சார். அது இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன, எப்படி பண்றதுன்னு? நல்ல ஒரு அக்கறையான கேள்வி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுடைய சந்தேகம் உங்களுக்கு புரிஞ்சது. அடுத்த நேயர். ஹலோ, நான் நிவேதிதா ஃப்ரம் கோயம்புத்தூர். சிஸ்டம் வந்துட்டு 190.5 கட்-ஆஃப் இப்போ 12th ரிசல்ட்ல மாஸ்டர் சென்டம். ஸோ என்னென்ன காலேஜஸ் அண்ட் என்னென்ன கோர்சஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணலாம்? ஓகே, இன்னொரு வாட்டி கேட்க முடியுமா, கொஞ்சம் கிளியரா? 190.5 கட்-ஆஃப். ஓகே. ஸோ என்னென்ன காலேஜஸ் என்னென்ன கோர்சஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணலாம் மேக்ஸ்ல சென்டம்? ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுடைய கேள்வியும் புரிஞ்சது. அடுத்த நேயர் வணக்கம். ஓகே சார், நேரடி இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு. 3 கேள்வி. முதல்ல இந்த ஒரு பெண் கேட்டிருந்தாங்க, மாணவி கேட்டிருந்தாங்க, 190.5 கட் ஆஃபா, மேக்ஸில் 100ஆ, இவங்க என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்? இல்லை, அவங்களுக்கு வந்து 3 விதம் இருக்குது இதில். ஒன்று, அவங்க வந்து இன்ஜினியரிங் போகலாம். இன்ஜினியரிங்கில் போனால் அவங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ், எல்லாமே மேத்தமேட்டிக்ஸ் ஓரியன்ட் கோர்சஸ் தான். ஓகே, அவங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த கோர்சஸை பண்ண சொல்லலாம். அவங்களுக்கு அதுதான் மெயின். அது ஏதாவது குழந்தைகளுக்கு எது பிடித்ததோ அதை தான் பெற்றோர்கள் படிக்க வைக்க வேண்டும். இது வந்து இரு கரங்களையும் கூப்பி எல்லா பெற்றோர்களையும் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ அவங்க டிவி மூலமாக மாலை மரிசு. நன்றி சார், நல்லது. அதனால் அவங்களுக்கு எது படிச்சதோ அது. மேக்ஸ் சென்டம் இருக்கிற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் பார்த்தா 190.5னா நல்ல காலேஜஸ் கிடைக்கும். இது ஒரு பார்ட். அவங்க அதில் ஒரு கால் இன்ஜினியரிங் கிடச்சிட்டு அவங்களுக்கு ஐஐடி மெட்ராஸில் அவங்களுக்கு பண்ணணும்னா அந்த 40% கோர்சஸ் ஆன்லைன் எடுத்துக்கலாங்கிற ஒரு ரூல் இருக்கிறதுனால அவங்க நிறைய இந்த ஸ்வயம் கோர்சஸ் எடுத்துட்டு ஐஐடி மெட்ராஸில் அந்த சப்ஜெக்ட் மெக்கானிக்கல் எடுத்துருந்தாங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணலாம். இது நம்பர் 1. இன்னொன்று, சயின்ஸஸ் ஸ்ட்ரீமில் போகலாம். சயின்ஸஸ் ஸ்ட்ரீமில் போகிறதா இருந்தால் இன்றைக்கி பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், இன்றைக்கி வந்து குவாண்டம் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த குவாண்டம் டெக்னாலஜியோட அடிப்படை வந்து ஃபிசிக்ஸு, ரைட்? நான் அப்படி கெமிஸ்ட்ரியை பற்றி சொன்னேனோ அதே மாதிரி குவாண்டம் டெக்னாலஜியோட அடிப்படை ஃபிசிக்ஸ் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், அப்புறம் அந்த எக்ஸாம் ஒன்று இருக்குது, அது எழுதினா எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ஐஐடியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நிறையா ஐஐடிஸில் ஆஃபர் பண்ணுறோம். அப்புறம் இப்போ பிஹெச்டி பண்ணலாம். நல்ல ஒரு ரிசர்ச்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சயின்டிஸ்டாலாம் இஸ்ரோ மாதிரி பெரிய இடத்துல அவங்க வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணலாம். இஸ்ரோ, டிஆர்டிஓ, டிஐஇ, அட்டாமிக் எனர்ஜி, இது மாதிரி நல்ல அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு, அதில் வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அது வந்து 2வது முறை. 3வதாக அவங்க வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன்லேயும் இப்போ அவங்க பண்ணலாம். இப்போ வந்து குறிப்பாக அவங்க ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அது மாதிரி ஜெயிலாம் எழுதினாங்களா, அது சொல்லலை நம்மள்கிட்ட. ஒரு கால் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதினாங்கன்னா எங்கள் ஐஐடி மெட்ராஸில் பிஎஸ் கெமிஸ்ட்ரி,
பிஎஸ் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி 2 கோர்ஸு ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் வழியாக நாங்கள் அட்மிட் பண்ணுறோம். ஸோ அவங்க அதுலேயும் அவங்க நிச்சயமாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் தாண்டி அவங்க எங்களோட பிஎஸ் டேட்டா சயின்ஸோ எலக்ட்ரானிக் சிஸ்டமும் பண்ணலாம் சாயங்கால வேலையில். ஸோ இது மாதிரி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்குது. இப்போ நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் எல்லாம் இல்லை, இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ அதனால் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் மனசில் வச்சு கருத்தில் கொண்டு தான் இப்போ நீங்கள் கொண்டு வந்து நிச்சயமாக இப்போ நாங்கள் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் போன வருஷம் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் என்னன்னா நேஷ்னல் சாம்பியன்ஸ் வந்தாங்கன்னா ஓரளவு ஜேஇ அட்வான்ஸில் மார்க் வாங்கினாலும் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி சில ஒரு இது அட்மிஷன் போன வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். 5 நேஷ்னல் சாம்பியன் ஜாயின் பண்ணாங்க. இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் இருக்குது. அதே மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் இருக்குது. அதாவது ஆல் இந்தியா ரேடியோவில் பி கிரேட், அந்த சிசிஆர்டி ஃபெலோஷிப்பு, பால் புரஸ்கார் இது மாதிரி வாங்கின பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சீட்ஸ் கொடுக்குறோம். விளையாட்டு வீரர்கள் நல்ல ஆர்டிஸ்ட், நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி இதுவும் கொடுத்துருக்கோம், இந்த ஸ்கோப், அதாவது ஒலிம்பியாடு பாஸ் பண்ணி வரவங்களுக்கும் இந்த தடவை கொடுத்துருக்கோம். எல்லா டீட்டெயில்ஸும் ஐஐடி மெட்ராஸோட வெப்சைட்டில் இருக்குது. அது இல்லாமல் எல்லோரும் இந்த 10வது 12வது 8வது 9வது 10வது படிக்கிற பசங்களுக்கு இது குறிப்பாக எதுக்கு இதை பற்றி பேசுகிறேன்னா, பெட்ரோல்கிட்ட இன்னொரு பெரிய வேண்டுகோள், அந்த பையன் அண்ணா விளையாடினான்னா அவனை விளையாட விடுங்க, அவன் ஒரு நேஷனல் சாம்பியன் ஆனால் ஐஐடி வர்றதுக்கு இன்னும் நல்ல சான்ஸ் இருக்குது. அது மாதிரி நல்லா பாடுறாங்கன்னா பாட விடுங்க. அதாவது சில பெரிய ஆர்டிஸ்ட் நமக்கு ஃப்ரெண்டு இருக்காங்க, என்னப்பா ஒரு சிஷ்யம் வந்திருந்தாருப்பா, இப்போ வந்து 9வது எடுத்துட்டான், ஏன்னா ஜெய் படிக்கணுமா, நான் என்னால் தான் அவன் பாட்டை விட்டானான்னு தோண ஆரம்பிச்சுது எனக்கு. அதனால் ரொம்ப முக்கியமாக அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது பாட்டு பாடி ஒரு சிசிஆர்டி ஃபெலோஷிப் அது வாங்கினா அதுவும் நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு விளையாட்டுங்கிறது எல்லாருக்கும் வந்துடாது. இப்போ புரியுதா, பாட்டுங்கிறது எல்லாம் என்ன பாட சொன்னால் எல்லோரும் ஓடி போயிடுவாங்க, சொல்கிறேன். அதனால் பாட்டுங்கிறது எல்லாருக்கும் வந்துடாது. அது மாதிரி ஒரு கலை வரத்தே அந்த கலையை நர்ச்சர் பண்ணணும். அதே அது நர்ச்சர் பண்ணதுனால எனக்கு இன்ஜினியரிங் ஐஐடி மெட்ராஸ் சீட்டு போயிடும் அப்படிங்கிறது இல்லை, உங்களுக்கு அதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறோங்கிறதுக்காக அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல சார், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இன்னும் பேசலாம்.